ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைல்ஸ் போடும்போது டைல்ஸ் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறீங்க, ஆனால் லேயரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது. ஏதோ கடைக்காரன் சொன்னால் இன்ஜினியர் சொன்னால் சரி போடுறாரு. வந்த லேயரு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை இடத்துல போட்டிருக்கான், நல்லா செஞ்சுருக்கானான்னு ஒரு வேலை செக் பண்ணிட்டு அப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டைல்ஸ் வந்து நல்லா போடுவாப்புல. ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாது. வீடு ஃப்யூச்சரில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் போட்டு லட்சக்கணக்கில் காசு போட்டு வாங்கிற டைல்ஸு பூரா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா லேயர் சரியில்லை, 2 ரூபா 1 ரூபா ரேட்டு கம்மியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. சரியாக டைல்ஸ் சைஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் உடஞ்சி எந்திரிக்கிற ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் என்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சரியாக ஃபிட்டிங் பண்ணலைன்னா அதுக்கு தகுந்த கெமிக்கல்ஸு எபாக்சி இது அடிசிவ் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு லைஃப் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலை தெரியாத புதுசாக வரவன் நான் செய்கிறேன் 2 ரூபா கம்மியாக செய்கிறேன் 4 ரூபா செஞ்சுட்டாங்கன்னா வேலையெல்லாம் கெடுத்துட்டு போயிடும். அதனால் பாருங்கள், நான் கூட வேலை செய்கிறேன். குறைஞ்சது எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அந்த வேலை செஞ்சுட்ருக்கேன். குறைஞ்சது எனக்கு ரொம்ப நாளாக செஞ்சுட்ருக்கேன். நான் லைக் பண்ணியிருக்கேன். ஷாப்புக்கு அதாவது கடைக்காரங்க மிச்சான டைல்ஸ் வாங்கிட்டு தான் அதை கூட நான் லைக் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பாருங்கள். மிச்சம் மீதி டைல்ஸ்லேயே இது மாதிரி நான் லைக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதோட டிசைன் பண்ணி டைமர் மாதிரி போட்டு இப்படி போட்டிருக்கேன். என்ன என்னோடய வீடியோஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய டைல்ஸ் லைக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம், எனக்கு கமெண்ட் பண்ணலாம். என்ன என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர். Mm-hmm.